ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலியாக பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ட்ரிப்பு போனோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து வேறு எங்கேயும் இல்லை, கோதையார் அப்புறமா திருப்பரப்பு, இந்த 2 பிளேஸுக்கு தான் போனோம். வேறு எங்கே போகிறோம்? எலை பார்க்குக்கா? எலை பார்க்குக்கு போகலடா, வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். சாஷு எங்கே போகிறோம்? பீச்சுக்கா? கன்னியாகுமரியில் வந்து திருப்பரப்பு ரொம்பவே ஃபேமஸ். அதே மாதிரி தான் இந்த கோதையார், அப்புறமா இந்த பேச்சிப்பாறை டேம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சரௌண்டிங்கை தான் இன்றைக்கி நம்ம சுற்ற போகிறோம். கோதையாரில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பரப்பில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு பிளானு. நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து இங்கே இருந்தாலும் இந்த கோதையார் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு இது வரைக்கும் போனதில்லை. அதை தாண்டி நாங்கள் திருப்பரப்பு, அந்த பேச்சிப்பாறை டேம் அதுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் பர்டிகுலராக இந்த கோதையார் ஃபாரஸ்ட் ஏரியாக்கெல்லாம் போனதில்லை. ஸோ அதனால் இந்த டைம் கண்டிப்பாக அங்கே போயே ஆகணும்னு அங்கே தான் கிளம்பியிருந்தோம். வீட்டில் இருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கவர் அதிரசத்தை காலி பண்ணியாச்சு. இதோ இப்போ நம்ம மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்திருக்கோம். அங்கே ஒரே பிளாக், கோதையார் போகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். பயங்கர பிளாக்காக இருக்குது. எல்லாரும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. பட் நம்ம இங்கே அதிகமாக போனதுனால இப்போ இங்கே போகலை, கோதையாருக்கு போயிட்டு இருக்கோம். பர்டிகுலராக இந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இதில் வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க, இவ்வளோ பெரிய இந்த பாறையை பாருங்களேன். மகாபலிபுரத்தில் ஒரு பாறை இருக்குமே தனியாக, அதே மாதிரி இருக்குல்ல. அதை பார்த்ததும் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்கடா போகிறோம்? இன்னைக்கு ஸ்பாட்டுக்கு டைமுக்கு போய் சேருவோமாடா? சஷு, டைமுக்கு போய் சேருவோமா? வாய்ப்பே இல்லையா? உங்களை வச்சு என்னைக்கு நம்ம டைமுக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்க கட்டுச்சோறுகள், கொஞ்சம் சில பல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் போல இருக்கு. பயங்கர பிளாக். நாங்க ராக்கெட் வேகத்துல போலான்னு சொல்லி ரைட்ல ஏறி வந்தோம். கடைசியில லெஃப்ட்ல இடம் கிடக்கான்னு பார்த்து ஒதுங்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆக்டிவா இருந்துட்டு அப்படியே எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேச்சிப்பாறை டேமுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இப்போது தண்ணி எல்லாம் இல்லாததுனால அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து கீழே வரல. அப்படி வந்ததுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மேலே வந்து ரொம்ப செமையாக இருக்கும் பார்க்க. இந்த ஏரியா பார்த்திங்கனாலே தெரியும், மெயினாக வந்து இந்த ரப்பர் எஸ்டேட் தான் இருக்கும். ஃபுல் வந்து ரப்பர் மரங்கள் தான். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் பால் எடுத்து அதிலேருந்து வந்து இந்த ரப்பர் ஷேட்ஸு, லெதர், இந்த மாதிரிப்பட்ட ஃபுல் ஐட்டம்ஸ் வந்து இதுலேருந்து செய்வாங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி மேக்ஸிமம் தெரியும். ஒரு வழியாக இப்போ நம்ம கோதையார் ஃபாரஸ்ட் ஏரியா என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அப்படியே அந்த செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போனால் இன்னும் நிறைய இருக்குது, போக போக போயிட்டே இருந்து. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம கார் டிக்கியில் என்னெல்லாம் வச்சுருக்கோம், என்ன அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க, ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்தே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. என்னதுமா? ஸோ இங்கே போகிறதுக்கு நமக்கு டிக்கெட்லாம் உண்டு. ஸோ எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு டிக்கெட் எடுக்கணும். அப்புறமா 6 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு உண்டு. ஸோ அது வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. குட்டியோண்டு ரோடு தான், 2 சைடும் காடு, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. மலைவாசிங்க, அதாவது மலைவாழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறமா ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால நிறைய அனிமல்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். மேபி நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்தாலும் ஒரு சொல்கிறதுக்கு இல்லை, பட் தெரியல. இங்கே நிறைய பேர், இங்கேயுமே நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல. அப்படி வந்து அடிக்கடி அதோட நடமாட்டம் இருந்தால் பைக்கில் அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்கல்ல. பட் வராங்க, மேபி இருக்கும், அவங்களுக்கு பழகி இருக்குமா இருக்கும், நமக்கு தெரியல அதை பற்றி. ரோட்ல எல்லாம் புலி வருமா? புலிகள், சிங்கம், யானை நடமாட்டம் எல்லாம் ரோட்ல இருக்கா? புலி கண்ணாடி உடைக்குமா? இல்ல இல்ல, நம்ம வந்து காரை நிறுத்திட்டு அப்படியே சும்மா நின்றணும். இப்ப அது பாட்டுக்கு போகும். அப்படியா? அப்படிதான்ப்பா வீடியோல எல்லாம் காட்டுறாங்க. அப்படியே அமைதியா காரை வந்து எதுவும் பண்ணாம லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹார்ன் எதுவும் அடிக்காம அப்படியே. யானை வந்தா என்ன பண்ணுவா? அதுக்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஏரியா செம்மையா டேமேஜ் ஆயிருக்கும் போல இருக்கு. தண்ணி வரும், கண்டிப்பா தண்ணி வரும். இது தண்ணி ஊறி வரதா அண்ணா? மேல இருந்து தண்ணி அப்படியே வரும். நமக்கு அங்க தண்ணி இருக்கு. மழை பெய்யுதுன்னா ஓடிரணும், சரியா? தண்ணி அடிச்சு போயிட்டு போயிடும். ஆமா, ஷூட்டிங்ல இந்த இடத்துல நிறைய எடுத்துருப்பாங்கல்ல. ஏகப்பட்ட படம் இருக்குங்க. அம்மா வந்து இப்ப தண்ணி தெரியுது, டேம் என்ன தெரியுது, பேச்சிப்பாறை டேம்.
இந்த வீடெல்லாம் இருக்கு பாருங்க. மேப் பண்ணா அதான் காட்டுது. சரி போ. கொஞ்சம் வழி மாறி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை. இங்கே ஏதாவது ஒண்ணு வரும் போங்க. ஏதாவது வரும். எங்கேயாவது போய் நின்று 2 போட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம். அங்க இப்ப எங்க போயிட்டு இருக்க படம்னா சிங்கத்தோட குகைக்கு போயிட்டு இருக்கோம். அதுவரை கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் தெரியுமா? வேண்டாம் எப்போ என்ன பின்ன மலை உச்சிக்கு போய் பார்த்துட்டு வரலாம். அன்னைக்கு இப்படிதான் தெரியாம தான் வந்துட்டு கீழே இறங்கணும். திரும்பியா அப்படிதான் மேப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல நம்மள கொமைச்சு விட்டுறோம். தெரியுதாடா? செம்ம வியூடா, செமையா இருக்கு பத்தியா? அந்த இருக்கு அந்த பைனாப்பிள் நிக்கிற இடம்லாம். இங்க இருந்துதான் பைனாப்பிள்லாம் பறிச்சு கொண்டு மாத்தூர் தொட்டிப்பாலத்துல விற்பாங்க. சரியா? ஆமா கேர்ள் சொன்னாங்களா? வேற பைனாப்பிள் இடமே இல்ல உங்களுக்கு. இங்க வந்து பறிக்கணும். இங்க இருந்துதான் பறிச்சு கொண்டு போவாங்க. அதுதான் உண்மை. நான் இப்படிதான் சொல்லுவேன், நீங்க நம்பணும் எல்லாரும். எங்க போறாங்க? இறங்கி போய் நாங்க வந்து போட்டோஸ் எடுக்க போறோம். அப்புறமா நம்ம இறங்குமா? எங்க போலன்றதை பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து ரெண்டு 3 போட்டோஸ் எடுத்து நம்ம கிளம்பிடலாம். வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செமையா இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த காட்டுறேன். இது சின்ன வயசுல எங்களோட என்டர்டெயின்மெண்ட். தொட்டா சினிங்கி சரிடா. இதை வந்து குட்டி வயசுல நாங்கள் ஃபுல்லாக விளையாடுவோம். இப்படி நம்ம இந்த இலையை அப்படி தொட்டுட்டோம்னா அப்படியே அழுதுகிட்டே அது மூடிடும். மக்களை தொட்டு பேர் தொட்டு பேர் தொட்டு பேர் தொடு. ஆஃப் ஆயிட்டு பற்றி எங்கே பேர் இதை தொடு இதை தொடு பத்தியா? தொட்ட உடனே அந்த இலை சுருங்கிடும். வெரி குட். இதுக்கு பேர் தொட்டா சினிங்கி. ஓகேவா? ஸோ ஃபோட்டோ எடுக்க நாங்கள் வந்து ஒரு சூப்பரான வியூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் அக்கா தான் பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்தா. பேர் 2 பைனாப்பிள் பறிச்சுட்டு வாங்க போங்க. பறிச்சா கொண்டு போடுவாங்க. எலக்ட்ரிக் ஷாக் ஆக வச்சிருக்கு பாத்தியா? நான் பார்த்திருக்கேன். நமக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது. அவன் போய் பறிச்சுட்டான். அப்படியே ஒரு டச் பண்ணோம்னா கம்பியெல்லாம் தவிட போயிடும். ஆனால் குளம் தெரியுது. குளம் தெரியுது. இது எல்லாமே அந்த அன்னாசி பழம், பைனாப்பிள். இது செமையா இருக்குல்ல பாக்குறதுக்கே. ஆனா ஒண்ணு இல்ல. என்ன நிக்குது பேரு? என்ன நிக்குது? ஃபுல்லா நிறைய இருக்கு. காய் நிக்குது. என்ன வருது? நிறைய வீடெல்லாம் வருது. வீடு இதுதானே நீ சொன்ன ஊரு? இல்ல இதையும் தாண்டி இன்னும் ஊர். அதையும் அதுக்கும் மேல அது வந்து அந்த ட்ரெக்கிங் போகும்போது அந்த ஊரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இங்க போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் போகும்போது அந்த ஊர் பார்த்தோம். அந்த ஊர்ல என்னெல்லாம் பார்த்தோமா? அந்த ஊர்ல அது காடு. அந்த காட்டுக்குள்ள ஊரா காடா? அங்க 2 ஃபால்ஸ் இருக்கு. ட்வின் ஃபால்ஸ் பாருங்க மக்களே. இதான் ரெண்டும் கூட பிறந்த ஃபால்ஸா? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே ஷூட்டுக்கு வந்துருக்கலாம் பத்தியா? நமக்கு ஒரு ஷூட்டும் வைக்கலையே, இங்க வச்சு எடுத்துடலாம். சிந்து, இப்ப நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் ஓடி ஓடி ஒளியலாம். கோதையார் கோட்டம் பக்கத்துல வந்துட்டோம். ரொம்ப பக்கத்துல வந்துட்டோமா? தெரியல, வந்தாலும் தெரியும். ஏதோ ஒரு போக்குல போயிட்டு இருக்கோம். மேப்பு கால வாரிட்டு நம்ம அப்படியே போவோம் சொல்லி போயிட்டு இருக்கோம். வேர்க்குது. ஏசி போடுங்க. நம்மளும் தைரியமா எல்லா இடத்துலயும் போய் உள்ள எல்லாம் போடு. ஆமா பாத்தீங்களா? போட்டோஸ்க்குலாம் செமையா இருக்கும். ஆனா இறங்கி போறது தான் அப்படி தெரியும். அங்க பாரு லேக் தெரியுது பாத்தியா? சுத்தி பார்த்தா எந்த கேப்லயும் லேக் தான் தெரியுது. போட்டோ எடுத்தா பச்சை பசேல்னு அழகா இருக்கும். புலி வந்து தூக்கிட்டு போயிட்டுன்னா என்ன பண்ணியது? போறோமா? இது எப்படி பயமா இருக்கு எனக்கு. அந்த எல்லாரும் கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். இனி சிங்கம் புலி எல்லாம் வரும், பாத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ரயில் வந்து போயிருக்கவே மாட்டேன். ஆமா, எங்க வாழ்க்கையில இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போறோம். சோ பயமா இருக்கு. பயமா இருக்கு. வேலை இறக்கி விடுங்க. பயம் எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போறோம். இந்த ரோட் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கரெக்டா டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னு தெரியாம போறது ஒரு த்ரில் தானே. போவோம், காருக்குள்ள இருக்கிறதுனால சேஃபா இருக்கும். அந்த தைரியத்துல போறோம். ரோடு நல்லா இருந்தா கொஞ்சம் கூட ஃபாஸ்டா போயிருக்கோம். போயிருப்போம். இது ரோடு பயங்கர மோசமா இருக்குது. எப்பவுமே இப்படிதான் இருக்குது. எங்க இருந்து நீங்க இங்கெல்லாம் வரணும்னா ஒரு ஜீப் எடுத்துட்டு நல்லா ஜம்மு ஜிப்புன்னு துள்ளி துள்ளி போற ஒரு ஜீப் எடுத்துட்டு வரணும். ஆமா, மான்ஸ்டர் ட்ரக். வெரி குட். அதே தான். ஏதாவது வந்தா ஓடிதான் கேட்டே 1/2 கிலோமீட்டர் தான் ஆகுது. சோ நீங்களும் உங்க ஃபேமிலியோட எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. ஓகேவா? A few moments later. அப்பாடா, இப்பதான் நிம்மதி வருது. ஆப்போசிட்ல ஒரு கார் நிக்குது, அதனால கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குது.
கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம்னு ஒரு தைரியம் வருது. ஒரு வழியா ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டோம். ஆமா ஃபேமிலியை பார்த்துட்டோம். நம்ம இங்கிலீஷ் படத்துல எல்லாம் டைனோசரை தேடி காட்டு. கொஞ்ச நேரமா சுத்திட்டே இருக்கோம். அப்படியே சுத்தி சுத்தி ஒரே இடத்துல சுத்துற மாதிரியே இருக்கு. 1 hour later. ஸோ நாங்கள் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மலையை குடைஞ்சி ஒரு மினி கொடைக்கானல் வந்து ரெடி பண்ண போறோம். இந்த மலையை விலைக்கு வாங்க போறோம். பஸ் வருது பஸ் வருது. கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்துட்டோம். பஸ்ஸுக்கு இடம் கொடுங்க. வாவ், இந்த பஸ் வந்து அந்த ஊருக்கு தான் போகுது. இந்த பஸ் எல்லாம் போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ? ஆனா செமைய ஜம்ப் பண்ணி போயிரும். இவ்வளவு மக்கள் இங்க ரொம்ப இவ்வளவு பேர் இருக்காங்க. பின்ன அவங்க எல்லாம் பஸ் வந்தாதானே போக முடியும். டே இது என்ன வாட்டர் ஃபால்ஸ்? மக்கள் எங்க பாரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த மாதிரி இதுதான் நான் சொன்னேன். இது மாதிரி கொஞ்சம் கூட இதுல போங்க. இல்ல எங்கேயோ தான். சோ அந்த ஊருக்கு நம்ம வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த ஊருக்கு வந்தாச்சு இல்ல? மேல போலாம்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு போனது வேற. டெஸ்டினேஷன் வரோம் பார்த்து வயிறு லைட்டா பசிக்குது. அதனால கொஞ்சம் மாங்காயை வந்து வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு, கட் பண்ணி. அதை இப்ப சாப்பிடுவோமா எல்லாரும்? நல்லா வயிறுக்குள்ள இருந்து மனம் வருது. வயிறுக்குள்ள இருந்து வயிறு மனம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஷோ மாங்காய் நல்லா இருக்கா? ஒரு பீஸ் நல்லா ஒரு மாங்காய். அங்க ஒரு முழு மாங்காய் தந்துருங்க. அங்க பின்னாடி தந்துட்டாங்க. நான் கட் எனக்கு மாங்காய் தாங்கடா. அப்ப நான் இத கடிச்சு சாப்பிட போறேன். வயிறு பசிக்கு செமையா இருக்கு. என்ன சொன்னீங்க? இந்த பாலம் இந்த பாலம் தானே. ஒரு வழியாக நம்ம தேடிட்டு இருந்த பாலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம டிராகன் மட்டும் இருக்கு. பெரிய பள்ளிடா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல நாக்கு நீத்துது. பாம்பு மாதிரி இருந்தா அப்படிதான் அது கண்டிப்பா. அம்மா ஏறி போகுதுடா, மேலே ஏறி போகுது. ஸோ ஒரு வழியாக வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக சூப்பராக ஒரு ஸ்பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து குளிக்க எல்லாம் செய்வாங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் வந்து தண்ணி அதிகமாக வந்ததுன்னா நம்ம வந்து உள்ளே இறங்கலாம் முடியாது. ஸோ கீழே இறங்கி போய் தான் நம்ம சாப்பிட போகிறோம். சஷு ஹாய் ஹாய். அங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். செமையாக இருக்குது. ஓகே, ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி திருப்பரப்புக்கு போயிட்டு அங்கே போய் குளிக்க போகிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம். மேலேருந்து இறங்கி ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த இடம் தான் செமையாக இருக்குது. இதில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே தண்ணியை பார்த்துட்டே சாப்பிட்லாம். ஸோ அதனால் மேலேருந்து கீழே மெதுவாக போயிட்டுருக்கோம். குரங்கு வந்தாச்சு. மங்கி பாய் வந்துடாது. இப்போ இந்த பிளேஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான். மழை வந்ததுன்னா தண்ணி கடன்னு வந்துருமா. ஸோ ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என்னம்மா கொடை இதில் தானே நிற்குது. பார்ப்போம், நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். மக்களே வாங்க, சீக்கிரமாக சாப்பிடலாம். லெமன் ரைஸும் தக்காளி சாதமும் எடுத்து வச்சிருந்தோம். வெஜிடேரியன் தான். ஸோ நம்ம சாப்பிட்றோம். நான் வந்து ஸ்பெஷலாக இதில் வந்து வாழை இலையில கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். எடுங்கடா. அதான் கொஞ்சம் வைக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாமே ஊட்டி கொடுக்குற கேசஸ். அதனால் நாங்கள் கடற்கரைன்னு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஊட்ட போகிறோம். லெமன் ரைஸ் இதில் எடுத்துகிட்டு தக்காளி சாதத்தை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சம்மந்தியும் ரெடி. இப்போ நம்ம வந்து இலையில வந்து கெட்டிட்டு வந்து சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். தக்காளி சாதத்தை நல்ல இலையில வச்சு எடுத்துட்டு வந்தோம். சம்மந்தியும் வச்சு அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படியே கொஞ்சம் சம்மந்தியில் முக்கி எடுத்து வாயில போட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அந்த மாதிரி வெளியில சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அது வந்து ஹோட்டலில் சாப்பிட்டே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கா. இந்த ஐடியா வந்து வீட்டில் இருக்கிறது. நான் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொன்னேன். ஆனால் எல்லாரும் கொண்டு போகலான்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு.
என்னது வேலைக்கு மடிச்சு வேலை செய்ய மடிச்சு நான் வேண்டாம்னு சொன்னேன். அது என்னவோ உண்மைதான். அப்புறம் சிம்பிளாக வந்து நான்வெஜ் எல்லாம் எல்லாமே வெஜிடேரியன் வச்சு கொண்டு வந்துட்டோம். அத்தா எப்படி இருந்து? ஏன்னா அது நான் வச்சதுனால அவங்க மோசம் தான் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அவங்களே நம்ப முடியாது. இல்லை மழையே வந்துருச்சு. சாப்பாடை கொண்டு காரில் வச்சு கொடுக்கலான்னு ஓடிட்டு இருக்கோம். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்துட்டு மழை 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 மழைக்கு பயந்து ஓடி ஓடி வந்து காரில் இருந்து பிள்ளைங்களுக்கு கடகடா கொடுத்து முடிஞ்சு மழையும் நின்றுது. கொஞ்சோண்டு 1-2 துளி போட்டதும் ஓடி வந்தோம் பயந்து. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி பிடிச்சிடக்கூடாது இல்லை. பட் எப்படியும் திருப்பரப்பில் போய் குளிக்க தான் போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் சரி ஓகே, இங்கே வந்து தண்ணி வந்துருச்சுன்னா டேஞ்சர் ஏரியான்னு சொன்னாங்க. அதனால ஏன்னா மலைக்கு மேலே இருந்து தண்ணி வரும்போது பயங்கரமாக இருக்கும். இங்கே ஒரே குரங்கு கூட்டங்களாக வந்துருச்சு பாருங்க. அதுக்கு கூட கொஞ்சம் கோட்டும் வந்துருக்கு, ஆடு மாடுங்கள்லாம் வந்துருக்குது. என்னடா இந்த ஃபால்ஸே செம்மையாக இருக்குது. இந்த ஏரியாவில் உட்காந்தே சாப்பிட்ருக்கலாம். தேடி தேடி அங்கே போனோம். டேய் டாகை வெறுப்பேற்றினா டாக் வந்து கடிச்சிடும். சாஷுவா அது வேற பட்டி வந்து கடிச்சு போடும். அதான் இதில் இருந்து சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இடத்த செம்மையாக இருக்குது இந்த இடமே. பட் எப்படி இருந்தாலும் மழை வர்றது தான், அதனால ஒன்றும் இல்லை. இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே போயிட்டு ஓடி ஓடி சாப்பிட்டது. இங்கே போய் 2-3 ஸ்டில் எடுத்துட்டு ட்ரிப்பரப்பில் போய் குளியலை போட்டுற வேண்டியது தான். குளிக்க போகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தண்ணியில் குதிக்க போகிறா. குதிச்சிரு குதிச்சிரு குதி 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 குதி. இதே உட்காந்து மறுபடியும் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அம்மா கால் நினைக்க வாங்க, இந்த சைடு அம்மா, இந்த சைடு வாங்க. இஷு நல்லா இருக்கா? கால் முக்கி வச்சிருக்க நல்லா இருக்காடா. சாஷு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாவ். அம்மா விழுந்துற. நாங்க செல்ஃபி எடுக்க போறோம். ரிஷு ஜாலியா இருக்கா ரிஷு? இங்கே பாரு தனி சதக்ததா சதக்ததா. பாத்து பாத்து. நத்தை நத்தை தண்ணிக்குள்ளே நத்தை இருக்கு பாத்தீங்களா? அருவிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம். சாஷுவை தூக்கி உள்ள போட போறான். தூக்கி போட்டுரு. அவன் சிரிக்க தான் செய்யும். எல்லாரும் தண்ணியில இறங்கி தான் நிக்கிறோம். செம்ம ஃபீலிங்கா இருக்கு. அம்மா மட்டும் மேலே போய் உட்காந்துருக்காங்க. மக்களே இரு. இந்த அருவி செம்மையா இருக்கு. ஆனால் உள்ள அந்த இடத்துல ஆழம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்லா இருந்ததுன்னா குளிச்சுட்டே வரலாம். நாங்கள் ட்வின் ஃபால்ஸ்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய நடக்க வேண்டியிருக்கும். பிள்ளைங்களை கொண்டு போகிறது கஷ்டம்னு போகலை. இனி நேர திருப்பரப்புக்கு தான். இங்கே டயர்ட் ஆயிடுச்சு. துபி வா, எடுத்துக்கோ ரிஷி, ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று எடுத்துக்கா. ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. இப்போ நம்ம கோதையார்லேருந்து வெளியில் வந்தாச்சு. மீன்ஸ் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து. அப்பாடா ஒரு வழியா குண்டுகுழி ரோட்ல இருந்து வெளியில வந்தாச்சு. இப்போ திருப்பரப்புக்கு போயிட்டு இருக்கோம். இதான் சிட்டார் டேமு. நாங்கள் வந்து திருப்பரப்புக்கு ரீச் ஆகும்போது பயங்கர கூட்டம். ஏன்னா ஆல்ரெடி சம்மர் ஹாலிடே, அதுலேயும் இது வந்து சண்டே, அதனால் பயங்கர கூட்டம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி க்ரௌடில் வந்து திருப்பரப்புக்கு வந்ததில்லை. திருப்பரப்புக்கு அடிக்கடி வருவோம், ஆனால் க்ரௌடு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து வண்டியெல்லாம் கூட மூவ் ஆக முடியாமல்
அப்படி இருந்ததில்லை. இப்போ வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து பாதியிலே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அக்கா ஹஸ்பண்ட் வந்து காரை அங்கே விட்டுட்டு 2வது அவங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், க்யூவில் தான் நிற்கிறோம். இங்கேருந்தே க்யூவில் வந்து மூவாய் போனதே கிடையாது. ஸோ இங்கே வந்து நிறைய கடை இருக்கும். பஜ்ஜி, அப்புறமா குட்டி குட்டி ஸ்டால்ஸு, அப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். இது உள்ளே குளிக்க போகிறதுக்கும் டிக்கெட் உண்டு, கம்மி ரேட்டு தான். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இப்போ குளிக்க போயிட்டுருக்கோம். எப்போயுமே நாங்கள் வரும்போது குளிக்க போக மாட்டோம், மற்றபடி போட்டிங்லாம் உண்டு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம குளிக்கிறதுக்குன்னே போகிறது. ஏன்னா நம்ம லேட்டாக தானே வந்தோம், இதுக்கு மட்டும் பிளான் பண்ணியிருந்தால் மார்னிங் வந்து அங்கே போட்டிங்லாம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு குளிக்க போகலாம். பட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோதையாருக்கெல்லாம் போய் சுற்றிட்டு இங்கே கரெக்டாக குளிக்கிற டைமுக்கு தான் வந்திருக்கோம். குளிக்கிற டைமை தாண்டிடுச்சு, நாங்கள் வந்து வரும்போதே 4 o'clock மேலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த கிளைமேட் தான் சரியாக இருக்கும், ஏன்னா சம்மருக்கு பயங்கர ஹீட்டாக இருக்கும். இந்த டைமில் குளிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம குளிக்க போகலாம். நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ திருப்பரப்புக்கு இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக போங்க. அடிக்கடி குழந்தைங்களோட போய் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியான பிளேஸ் தான் இது. ஸோ சம்மர்லலாம் அடிக்கடி போனீங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக கூலாக இருக்கும். அது மத்தியானத்துக்கு பிறகு போகணும், காலையில் குளித்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆஃப்டர்நூன் அப்புறம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு எங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு பிளேஸ் இருக்கும், அங்கே போய் மாற்றிட்டு இப்போ பார்க்கில் வந்து விளையாடிட்டுருக்காங்க. இவங்கள விளையாட விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். வெளியே போயிட்டு அப்படியே ஏதாவது பஜ்ஜி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். கொஞ்சம் லேட் ஆனதுனால அங்கே வச்சு பஜ்ஜி எல்லாம் சாப்பிடாம டீ மட்டும் வாங்கி குடிச்சிருந்தாங்க. நான் வந்து இவனுக்கு கொஞ்சம் டாய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மிளகா பஜ்ஜி அப்புறமா பழ பஜ்ஜி இந்த 2ம் வாங்கிட்டு நாங்கள் காரில் வச்சு சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் எங்களோட ட்ரிப்பு. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அந்த கோதையார் வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கெல்லாம் போனது ரொம்பவே நல்லா இருந்தது. திருப்பரப்புக்கு நாங்கள் அப்பப்போ வர்றது தான், இருந்தாலும் குழந்தைங்களோட போய் குளிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். கன்னியாகுமரியில் நல்ல ஒர்த்தான பிளேஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.